பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இந்த வசனம் பலருக்கு ரிலேட் ஆகக்கூடிய ஒரு வசனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நாம் அதை ரியலைஸ் பண்ணியிருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம நினைப்போம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதை நம்மளை மீறி செஞ்சுருப்போம். இப்படி ஒவ்வொரு இன்சிடெண்ட்லேயுமே நாம் இதை செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இதை பேசக்கூடாது அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் அதை மீறி நாம் செஞ்சுருப்போம். அதை தான் இங்கே பவுலுமே சொல்கிறார். பவுலே சொல்லும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஆனால் அதிலிருந்து நாம் விடுதலை அடையணும், மீட்கப்படணும் அப்படிங்கிறது தான் நாம் இங்கே புரிந்து கொள்ளணும். மாம்சம் எப்பவுமே ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கும். இன்னைக்குமே மாம்சம் ஆவிக்கு விரோதமான விஷயங்களை தான் செய்யும். ஆவி ஒன்று வேண்டான்னு சொன்னால் மாம்சம் ஒன்று வேணும்னு சொல்லும். ஆவி விட்டு விலகுனா மாம்சம் இல்லை போய் சேருன்னு சொல்லும். ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இச்சிக்கிறதா இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இதை தான் நான் சொல்கிறேன். நாம் செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியாதபடி ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கும். பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அங்கே மாம்சம் நமக்கு பரிசுத்த குலைச்சலை கொண்டு வந்துடும். நீதியாக வாழணும்னு நினைப்போம், அங்கே மாம்சம் நம்மளுடைய அநீதியை வெளிப்படுத்திடும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நீதிமானாக வாழணும்னு நினைப்போம், ஆனால் அங்கே சுயநீதி எழுப்பி அங்கே நீதி விளங்காமல் போயிடும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே மாம்சம் ஆவிக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஏன்னா மாம்சம் எப்பொழுதுமே ஆவிக்கு எதிராக தான் இருக்கும். அதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகணும். அதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். எந்த மாம்ச இச்சை நம்முடைய ஆத்துமாவோட போர் செய்யுது? இப்போ ஆத்துமாவோட போர் செய்யுதுன்னா அது ஆத்துமாவோட போர் செய்கிறதா அப்படிங்கிறத நாம் முதல்ல ரியலைஸ் பண்ணணும். அப்போ அந்த அளவுக்கு நாம் தேவனிடத்தில் வளர்ந்துருக்கணும், தேவனுடைய கிருபையினால் வளர்ந்துருக்கணும், ஆவியில் வளர்ந்துருக்கணும். அப்போ தான் நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ உலகத்தாரை பாருங்கள், அவங்களுக்கு மாம்சம் எது ஆவி எதுன்னே தெரியாது. அதனால அவங்க ஒத்த வேஷம் தரிக்கிறது மாத்திரம் இல்லை, அதில் லயத்து போயிருக்கிறாங்க, அதில் அப்படியே மயங்கி கிடக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரியவர்கள் அப்படி கிடையாது. ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி கிடையாது. இயேசுவின் பிள்ளைகள் அப்படி கிடையாது. அவங்க அதை ரியலைஸ் பண்ணணும். அந்த கெப்பாசிட்டி முதல்ல நமக்கு இருக்கணும். இல்லை நாமும் அவங்கள போலவே அப்படியே உலகத்தில் லயத்து கடந்து மாம்சத்தில் லயத்து கடந்தோம்னா அதில் நாம் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. உள்ளான மனுஷருக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். வேறொரு பிரமாணம் நமக்குள்ள கிரியை செய்துட்டு இருக்கு. பிரமாணம் என்ன இருக்குது? நியாய பிரமாணம் இருக்குது, கிருபையின் பிரமாணம் இருக்குது, ஆவியின் பிரமாணம் இருக்குது. இது என்ன வேற ஒரு பிரமாணம்? அதான் மாம்ச பிரமாணம். அதைத்தான் நான் என்னல பார்க்குறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு.
அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. அதான் சொன்னேன். பாவ பிரமாணம் எது? மாம்ச பிரமாணம். பாவ பிரமாணத்துக்கு சிறையாக்கிக் கொள்ளுது. இப்ப எந்த அளவுக்கு நாம மாம்சத்துக்கு இடம் கொடுத்து அதற்கு தீனி போட்டு நாம வளர்க்கிறோமோ, நாம பாவ பிரமாணத்துக்கு சிறையாகி கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு சில உதாரணங்களை நாம வேதத்துல இருந்தே பார்க்கலாம். தாவீது உரியாவை கொல்லணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கல. எப்படியாவது உரியாவை பத்சேபாள் வீட்டுக்கு அனுப்பி உரியா மேல பழிய கொண்டு வந்துடலாம், நாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சார். ஆனா இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமா போராடும்போது தாவீதே உரியாவை கொல்ல திட்டம் போட்டு அந்த திட்டத்தின்படி உரியாவை கொன்று போட்டார். காரணம் என்ன? அந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் இச்சித்ததின் காரணம். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆபிரகாமுக்கு தெரியுமா ஆகார் நம்ம லைஃப்ல வருவா? தெரியாது. ஆகாரை பத்தி ஆபிரகாமுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனா ஆபிரகாம் தான் மனைவி சொல்ல கேட்டு அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்து அங்க ஆவியை மடங்கடித்து ஆகாரை திருமணம் செய்து இஸ்மவேல் என்கிற துஷ்டன் பிறந்தான். காரணம் பாவ பிரமாணம். யூதாவுக்கு தெரியுமா தாம் மருமகள் தாமார்ட்டே யூதா தவறு செய்ய போறான்னு தெரியுமா? தெரியாது. அங்க என்ன பிரச்சனை? மாம்சம். அந்த இச்சை மனைவி இறந்துட்டா நீ ஆட்டை மயிர் கத்திரிக்க போனா ஆட்டை மயிர் கத்திரிச்சிட்டு வர வேண்டியது தானே. ஆனா அங்க போய் நீ ஏன் வேசிய தேடுற? காரணம் மாம்ச இச்சை. அந்த இச்சையினால அந்த பாவம் தாமார பாவம் செய்ய வைத்தான். அது போல ஈசாக்கு என்ன பாவம் பண்ணாரு? பார்ஷியாலிட்டியே இருக்கக்கூடாது. ஆனா ஈசாக்கு மொத்த ஆசீர்வாதத்தையும் ஏசாவுக்கு கொடுக்கணும்னு நினைச்சார். காரணம் என்ன? மாம்சம், பாவம். ராகேல் அதே போலதான். இந்த வேலைக்காரியோட சேர்ந்து எனக்கு பிள்ளையை கொடும். எந்த மனைவியாவது இது மாதிரி விட்டு கொடுப்பாளா? அந்த காலத்துல வேணா அது இயல்பா இருந்திருக்கலாம். இருந்தாலுமே காரணம் என்ன? மாம்சம், பாவம். அந்த பாவ பிரமாணம், அந்த மாம்ச பிரமாணம் ஆவிக்குரிய பிரமாணத்துக்கு வராத வரைக்கும், மாம்ச பிரமாணத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் நாம் அதை மேற்கொள்ள முடியாது. இதிலிருந்து நாம விடுதலை ஆகணும்னா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இயேசு தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். வேற யாராலையும் நம்ம விடுதலை ஆக்கவே முடியாது. அதுலேருந்து நாம் விடுதலை பெறணும். அப்பதான் நாம ஜெயம் பெற முடியும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.